தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போறாங்க? என்னதான்யா இருக்கு? மறுபடியும் ஜாலி அப்படின்ற மாரி ராசிநாதன் அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்து பார்வைய வேற பார்க்குறாரு. அதாவது இந்த 9 கிரகங்கள் உச்சம் பெற்ற ஒருவனால் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்ல. அந்த மாரி 1 2 3 4ன்ற மாரி 4 கிரகத்த தலைக்கு மேல வச்சுக்கிட்டு, ஐயோ! பாவம் தான் தனுசு ராசிக்காரங்க. நிஜமாவே. 4 கிரகங்கள தலைக்கு மேல வச்சுக்கிட்டு 10வதுக்கு அங்கருந்து சனியோட பார்வை, இந்த சனி செவ்வாய்க்கு பார்வை, செவ்வாய் சனிக்கு பார்வை 2 பேரும் டிஷும் டிஷும் ஆடிட்டு இருக்காங்க. "சண்ட போடாதீங்க ஏட்டையா" அப்படின்ற மாரி அங்கருந்து குரு வேற தன்னோட பார்வையை குடுத்து பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த மாரியான ஒரு அமைப்புல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ 2026வது வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே. ராசிநாதன் கொஞ்சம் வக்ரமாயிருக்கு. நான் வந்து ராசி பலன் சொல்ல வர்றது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் நீங்களும் தெரியும். உங்க வூட்டு புள்ளையா நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சில விஷயங்கள் சரி, சில விஷயங்கள்லாம் இல்ல. இதுதான் வந்து நம்மளுடைய ராசி பலன். ஸோ இந்த தடவ தனுசு ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இப்படிதான். அமைதியா இருக்கணும். எத்தன நாளைக்கு? பிப்ரவரி மாசம் வரைக்கும் அப்படிதான். என்ன அடிச்சாலும் தாங்கிக்கணும். தலைக்கு மேல இத்தன கிரகங்கள் இருக்கும்போது, அதுவும் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் எல்லாத்தையும் தலைக்கு மேல வச்சுக்கிட்டு அப்படியே கபாலிடா நெருப்புடா மாரி இருக்கும்போது, தேவையில்லாத டென்ஷன் அதிகரிக்கும். யாரையாவது பார்த்தா கடிச்சு சாப்பிட்றலான்ற அளவுக்கு கோவம் வரும்.